வருஷமும் டாப் 10 செல்லிங் போன்ஸோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல சாம்சங் கேலக்ஸி A சீரிஸோட போன் கண்டிப்பா ஒன்னு இருக்குங்க. ஏன்னா சாம்சங் கேலக்ஸி A சீரிஸ் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி பாப்புலர் சீரிஸ் வேர்ல்ட்லயே. இந்த A சீரிஸ்ல புதுசா 2025ல கொண்டு வந்திருக்க ஒரு போன் தான் இந்த சாம்சங் கேலக்ஸி A36. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க கேலக்ஸி A36 ஓட அன்பாக்சிங் எங்கன்னு. சரி, அன்பாக்சிங்க்கு பதிலா ப்ராப்பரா 6-7 டேஸ் யூஸ் பண்ணி இந்த போன் 35,000 கீழ வர்த்தா இல்லையா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லலான்னு டிசைட் பண்ணோம் நாங்க. So 1 week later Galaxy A36 ஓட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். and இந்த வீடியோவை நாங்க வந்து சாம்சங் கூட கொலாபரேஷன்ல செஞ்சிருக்கோம். பட் இல்லாத விஷயத்தை இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டோம், நல்லா இல்லாத விஷயத்தை நல்லா இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டோம். anyway, இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். வீடியோ ஆரம்பிக்கலாமா? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, கம்பேர்ட் டு A35, A36ல கேமரா ஐலண்ட் டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேமரா ரிங்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் திஸ் டைம் அவங்க வந்து ஒரு கேமரா ஐலண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் சாம்சங் இதை வந்து லீனியர் ஃப்ளோட்டிங் கேமரா ஐலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனிவே, எனக்கு டிசைன் ஆக்சுவலி பிடிச்சிருக்குங்க. ஒரு பிரீமியமான ஃபீல் கண்டிப்பா கொடுக்குது. அண்ட் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, A36ல உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல எந்த போன்லயுமே உங்களுக்கு ரெண்டு சைட்லயுமே கார்னிங் கொரில்லா விக்டஸ் பிளஸ் கொடுக்கிறது இல்ல. அண்ட் நான் இப்படி பண்ணாலும் அது உடையாதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஆனா சைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க, மேட் ஃபினிஷ்ல பிளாஸ்டிக் கொடுத்திருக்காங்க. ஓரளவு போன் ஸ்லிம்மா தான் இருக்கு, வெயிட் டு கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இன் ஹேண்ட் ஃபீல் இஸ் குட். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து IP67 ரேட்டிங்கும் கிடைச்சிரும். சோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குங்க. இதுல கீழ வந்து உங்களுக்கு டைப் C 2.0 போர்ட் கிடைச்சிரும். அதுக்கு பக்கத்துலயே சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. டைப் C 3.1 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண, கீழ வந்து அந்த போர்ட்ஸோட அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் அலைன்டா இருக்கு. கொஞ்சம் அது பெட்டரா பண்ணிருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பாக்குறதுக்கு உண்மை நல்லா இருக்கு, பிடிச்சி யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. அடுத்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றேன். சாம்சங்கோட டிஸ்பிளே சொல்லவே வேண்டாம், நல்லா இருக்கும். A36லயும் உங்களுக்கு வந்து 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குங்க. பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லிம்மாலாம் இல்ல, பட் ரொம்ப பெருசாவும் இல்ல. சோ தட்ஸ் குட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Full HD Plus ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. 1200 nits பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் ஹை பிரைட்னஸ் மோட்ல. சோ நீங்க வெளிய எடுத்துட்டு போகும்போது அண்டர் டைரக்ட் சன்லைட் டிஸ்பிளே பார்க்கும்போது கிறிஸ்பா இருக்கு, லெஜிபிளா இருக்கு, பிரச்சனையே இல்ல. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஐ ஆக்சுவலி லைக் இட். இன்ஃபேக்ட் யூடியூப்ல HDR வீடியோஸ் பார்க்கும்போது இட் லுக்ட் வெரி வெரி குட். ஆஃப் கோர்ஸ் யூடியூப்ல HDR வீடியோ சப்போர்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது, கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். நாங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் செக் பண்ணோம். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்கு, லவுடா இருக்கு, கிளியரா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபோன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டைப்பிங் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. அது ஓரளவு டீசென்ட்டா இருக்கு, பரவாயில்ல. ஹாப்டிக் ஃபீட்பேக் இஸ் டீசென்ட். பட் அடுத்து வந்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேச போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் எவாலுவேட் பண்ணலாமா? பேசிக்கலி 100 பேர் வீடியோ பாக்குறீங்கன்னா அதுல இருந்து 67 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையாமா? ஏங்க பிடிக்கலையா கான்டென்ட்? பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. 1 மில்லியன் போனோம்னா கூடிய சீக்கிரம். இப்போ அண்டர் 35,000 குள்ள இருக்கிற போன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A36 ஓட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். சோ உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா Snapdragon 6 Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 8 இல்லனா 12 GB RAM வேரியன்ட் கிடைச்சிரும். அதுல வந்து LPDDR4X RAM டைப் தான். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128 GB இல்லனா 256 GB கிடைச்சிரும். அது வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். See, எவ்ரிடே யூசேஜ்ல ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அனிமேஷன்ஸ், One UI எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, அது பிரச்சனை இல்ல. எனிவே, பெஞ்ச்மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் Antutuல எங்களுக்கு 6.5 lakh ஸ்கோர் தான் கிடைச்சது. CPU throttle பொறுத்த வரைக்கும் CPU ஸ்டெபிலிட்டி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். 80% CPU ஸ்டெபிலிட்டி இருந்தது. 3D Mark வயர்லெஸ் டெஸ்ட்ல 99.6% GPU ஸ்டெபிலிட்டியும் இருந்தது, பிரச்சனை இல்ல. எனிவே, கேமிங் பண்ணும்போது COD-லயும் BGMI-லயும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 FPS கேம் பிளே கிடைச்சது. தட் இஸ் நாட் பேட். அண்ட் ஜென்ஷன் இம்பாக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். டார்கெட் 60 FPS வைப்போம், கிராபிக்ஸ் ஃபுல் ஹை செட்டிங்ஸ்ல வைப்போம். அந்த செட்டிங்ஸ் வச்சு எங்களுக்கு வந்து 43.2 ஆவரேஜ் FPS கிடைச்சது. ஆனா ஹீட்டிங் பிரச்சனை இல்ல, 39 டிகிரிஸ் வரைக்கும் தான் போச்சு. தட் இஸ் நாட் டூ பேட். 40 டிகிரிஸ் கூட கிராஸ் பண்ணல. நார்மல் எவ்ரிடே யூசேஜ்க்கு Snapdragon 6 Gen 3 வந்து ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ், டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு கேமிங் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து A36ல பெர்ஃபார்மன்ஸ் மே நாட் பி எனஃப் ஃபார் யூ. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு Galaxy A35ல 25 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான் இருந்தது. A36ல 45 வாட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க சப்போர்ட்டட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும், which is actually decent. சரி, அப்போ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஏன்னா இந்த 5000 mAh பேட்டரியில 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு 8 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது, which is good. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா சாம்சங் போன்ஸ்ல ஜெனரலி பாக்ஸ்குள்ள சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. A36லயும் உங்களுக்கு பாக்ஸ்குள்ள சார்ஜர்
ஸ்டெபிலைசர் கிடையாது. ஆனா பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் A35 கம்பேரிசன்ல A36ல உங்களுக்கு ஒரு அப்கிரேட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 சப்போர்ட் கிடைச்சிரும், Bluetooth 5.3 சப்போர்ட் இருக்கு, NFC-யும் கொடுத்திருக்காங்க. அண்ட் நாங்க வந்து இந்த போன்ல Jio and Airtel சிம் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணோம். அண்ட் சாம்சங்கோட நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இட் இஸ் வெரி வெரி குட். அண்ட் NFC இருக்கிறதுனால சாம்சங்ல வந்து இருக்கிறதுலே சூப்பரான விஷயம் தெரியுமா, சாம்சங் வாலெட் தான். இந்த வாலெட்ல நீங்க உங்க கிரெடிட் கார்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம், உங்க UPI அக்கவுண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், அண்ட் டைரக்ட் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் வந்து நிறைய போன்ஸ்ல இல்லாதது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு மிஸ் மாதிரி தோணுது. ஏன்னா அந்த ஃபீச்சர் இருக்கணும், ரெகுலர் எவ்ரிடே யூசேஜ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Galaxy A36 வந்து தூள் கிளப்புதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய பேர் வந்து இந்த போனை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஃப் கோர்ஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் One UI 7 based on Android 15 கொடுத்துறாங்க. One UI 7 ஓட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கண்டிப்பா பேசுறேன் நானு. பட் ரொம்ப முக்கியமா இந்த A36ல சாம்சங் வந்து உங்களுக்கு 6 generations of Android software updates கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படினா Android 21 வரைக்கும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்களா A36ல? வாவ். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இவ்ளோ ஒரு லாங் சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்கிறது இல்ல. அதே ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அப்புறம் ஆஃப் கோர்ஸ் 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்குறாங்க சாம்சங், which is nice. இப்போ நான் சாம்சங் Galaxy S25 Ultra வந்து என்னோட பிரைமரி போனை யூஸ் பண்றதுக்கான மெயின் காரணமே One UI 7 தான். அதுல பண்ணிருக்க ரீடிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதே ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு A36லயும் கிடைச்சிரும். குவிக் செட்டிங்ஸோட டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு A36லயும் தெரியும். இந்த ஆப்ல நீங்க மல்டி டாஸ்கிங் மோட்ல போயிட்டு ரீசன்ட்ஸ் பேஜ் ஓபன் பண்ணுவீங்களா, அதுல அந்த டிசைன் சேஞ்ச் வந்து அதுவும் A36ல கிடைச்சிரும் உங்களுக்கு. நோட்டிஃபிகேஷன் ஷேட்ல வந்து நீங்க ஸ்ப்ளிட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் பேனல் தனித்தனியா வச்சுக்கலாம், which is also very useful. And of course now bar இருக்குல்ல, லைவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியும்ல, அதுல அந்த ஃபீச்சரும் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். பை தி வே ஆமாங்க, இந்த போன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்டிகல் கொடுத்திருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட் அன்லாக் ஆகுது, பிரச்சனையே இல்ல. இப்போ சாம்சங் Galaxy S25 சீரிஸ்ல வந்து உங்களுக்கு Galaxy AI கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல உங்களுக்கு awesome intelligence கொடுத்திருக்காங்க. அது என்னப்பா awesome intelligence அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, சாம்சங் வந்து A சீரிஸ்ல இருக்க AI ஃபீச்சர்ஸ் awesome intelligence னு லேபிள் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த awesome intelligenceல என்னலாம் கொடுத்திருக்காங்கன்னா, of course circle to search கொடுத்திருக்காங்க, object eraser ஃபீச்சர் இருக்கு, AI select கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி நீங்க வந்து AI select ஒரு ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணீங்கன்னா அது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து நீங்க என்ன AI ஆக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அது வந்து காட்டும். அப்புறம் மை ஃபில்டர்ஸ் ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த போட்டோட லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதோட லுக் அண்ட் ஃபீலை வந்து நீங்க ஃபில்டரா யூஸ் பண்ணி வேற போட்டோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சாம்சங் சொல்றாங்க இதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் தி AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆன் டிவைஸ் தான் பண்றாங்களாமா, which is nice. Of course apart from circle to search. அது தவிர்த்து உங்களுக்கு வந்து டேட்டா இன்னும் கொஞ்சம் செக்யூரா வேணும்னா நாக் செக்யூரிட்டியும் கொடுத்திருக்காங்க. பை தி வே எனக்கு One UI 7ல பிடிச்ச ஒரு அடிஷனல் ஆப் நான் எப்பவுமே டவுன்லோட் பண்றது என்ன தெரியுமா, குட் லாக். அந்த குட் லாக் சப்போர்ட் உங்களுக்கு A36லயும் கிடைச்சிடும். சரி, ஆப்ஸ் எல்லாம் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்காங்களா, அதுல ஏதாச்சும் ப்ளோட்டர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. பட் சில ஆப்ஸ் யூஸ்ஃபுல்லா தோணுச்சு எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Snapchat, PhonePe அந்த மாதிரி ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி அதை யூஸ் பண்றீங்கன்னா அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லனா வேணா நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். பை தி வே பை டிஃபால்ட் ஹோம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு Galaxy widget கிடைச்சிரும். அந்த Galaxy widgetல நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க, சோ கீப் தட் இன் மைண்ட். அண்ட் glance இன்டிகிரேஷனும் ஆன் ஆயிருக்கு லாக் ஸ்கிரீன்ல, அது நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், பட் ஆன் ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா One UI 7 எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் Galaxy A36ல வந்து இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீல் வந்ததுங்க, மிட் ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் வரல, just because of software. ஆல்ரைட், கேமராஸ் பத்தி பேசலாமா? பின்னாடி உங்களுக்கு ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா செட்டப்ல உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கிடைக்கும், 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு, அண்ட் 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கிடைச்சிரும். ஓகே, போட்டோஸ் பார்க்கலாம். பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல டீடைல் கேப்சர் பண்ணுது, டே லைட்லயும் லோ லைட்லயும். ஆக்சுவலி லோ லைட் போட்டோஸ் கூட நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்கின் டோன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கு, நல்லா வார்மா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பிரைமரி கேமரா வச்சு ஷூட் பண்ணுங்க, இல்ல செல்ஃபி ஷூட் பண்றீங்கன்னா ஓரளவு க்ளோஸ் டு ரியல் லைஃப் இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதுல வந்து ஃபேஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் இருக்கு. அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கரெக்டா ஃபேஸை பிடிச்சி நல்லா ஃபோக்கஸ்ல வச்சு கிறிஸ்பான போட்டோ எப்பவுமே எடுக்குதுங்க. கலர் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா வைப்ரண்டா பாப்பியா இருக்கு, கலர்ஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சோஷியல் மீடியா ரெடியா இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நியூட்ரல் கலர்ஸ் தான் பிடிக்கும், பட் உங்களுக்கு பாப்பியான வைப்ரண்டான கலர் பிடிக்கும்னா அப்போ கண்டிப்பா A36 ஓட போட்டோஸ் பிடிக்குங்க உங்களுக்கு. போர்ட்ரேட் குவாலிட்டி கூட பாத்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்ல HD டிடெக்ஷன் கிடைக்கும், நல்ல டெப்த் கொடுத்திருக்காங்க. பட் 1xல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும், அதை நான் வச்சுக்கோங்க. HDR பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, அல்ட்ரா வைட் வச்சுக்கோங்க, பிரைமரி வச்சுக்கோங்க, செல்ஃபி கேமரா வச்சுக்கோங்க, நல்லா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் செல்ஃபிஸ் 12 MP செல்ஃபிஸோட டீடைல்ஸ் நல்லா இருக்கு, ஓரளவு ஸ்கின் டோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் கூட பரவாயில்ல, இட் லுக்ஸ் குட். 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா வச்சு நீங்க நல்ல மேக்ரோ ஷாட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த யூஸ்லெஸ்ஸான டெப்த் சென்சர்ஸ்க்கு பதிலா 5 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க, அதுவே ஓரளவு ஐ அம் ஹாப்பி அபவுட் தட். அப்புறம் நைட்டோகிராஃபி கொடுத்திருக்கனால நீங்க வந்து லோ லைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது, நைட் மோட்ல ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல பிக்சர்ஸ் கிடைச்சிருது, வெதர் யூ ஆர் ஷூட்டிங் வித் பிரைமரி, அல்ட்ரா வைட் இல்ல செல்ஃபி கேமரா. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைமரி கேமரா வச்சு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம், செல்ஃபி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அண்ட் சாம்சங்கோட வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி
நல்லா இருக்கும். ஆக்சுவலி இட் லுக்ஸ் குட். ஆனா அல்ட்ரா வைட் வச்சு நீங்க 1080p 30fps தான் பண்ண முடியும். சோ அதை நான் வச்சுக்கோங்க. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா Galaxy A36 வச்சு நாங்க நிறைய ஷூட் பண்ணோம் அண்ட் எடுத்திருக்க போட்டோஸ்ல ஆக்சுவலி எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் கேமரா ஃபோன்ஸ் இன் திஸ் பிரைஸ் ரேஞ்ச் கண்டிப்பா சொல்லலாம். சரி, நாங்க சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்களே செக் பண்ண விரும்புறீங்கன்னா நாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிடுறோம். போட்டோ சாம்பிள்ஸோட லிங்க் கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. சோ 7 நாளைக்கு அப்புறம் 35,000 rupeesக்குள்ள இந்த Samsung Galaxy A36 வர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒரு certain kind of userக்கு கண்டிப்பா வர்த்துங்க. எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தேடுறீங்கன்னா அண்ட் லாங் டர்ம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் தேடுறீங்கன்னா அப்போ A36 of course நல்லா இருக்கும். One UI 7 சொல்லவே வேண்டாம். அது மட்டும் இல்ல AI எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த குறை சொல்றதுக்கும் இல்ல. பேட்டரி லைஃப் ஆல்சோ இஸ் good and charging speeds நல்லா பண்ணிருக்கிறதுனால I am happy. But of course charger வந்து நீங்க தனியா வாங்கணும். Keep that in mind. And camera வச்சு எடுத்திருக்க போட்டோஸும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா சொல்லுவேன் நான். So hopefully இந்த A36 நீங்க வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் நான். And உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.